ஸ்டோரி ஆஃப் ஹவ் யூ மெட் யுவர் லவ். கரெக்டா செகண்ட் இயர் அப்போ காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல தான் நான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்பெல்லாம் எப்படா கிளாஸ் முடியும், எப்படா உன்னை பார்ப்போம்னு இருக்கும். இப்போ அருண், எனக்கு தலை எல்லாம் வலிக்குது அருண். எதுக்கு போய் எதுக்கு போய் சொன்ன? ப்ளீஸ் என் மேலதான் தப்பா அப்போ? நான் முடியல அருண், ப்ளீஸ் நீ போ அருண். எல்லா காதலும் ஒரு நல்ல எண்டிங்கோட முடியாது. ஒரு சில நேரத்தில் இந்த காதல் நம்மளை ஒரு டாக்ஸிக்கான சைக்கிள்குள்ளே நம்மளை மறுபடியும் அதே வட்டத்தில் சுற்ற வைக்கும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சைக்கிளோட அந்த ஸ்டேஜஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு ஐடியலைசேஷன் ஸ்டேஜ். அப்படின்னா பயங்கர ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை பயங்கர லவ் அண்ட் அட்டென்ஷனோடு ஃபீல் பண்ண வைப்பாங்க. அண்ட் யூ ஃபீல் தட் யூ ரியலி ஃபவுண்ட் யுவர் சோல்மேட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். ட்ரீமியான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஸ்டேஜ் 2 வந்து டென்ஷன் பில்டிங் ஸ்டேஜ். என்ன அப்படின்னா ஸ்லோலி திங்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஜெலசி, பொசசிவ்னஸ் அண்டு கண்ட்ரோல் வந்து எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. நீ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அண்ட் நீங்களே உங்களுக்கு வந்து யூ ஸ்டார்ட் ஃபீல் கில்ட் அபவுட் யுவர் செல்ஃப். இது என்னால் தான் ஆகுதோ, நான் தான் பிரச்சனையோ இந்த ரிலேஷன்ஷிப்பில், நான் என்ன மாற்றிக்கணுமோ அப்படின்னு உங்கள் மேலேயே உங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட் க்ரியேட் பண்ண வைக்கும். தென் தேர்ட் ஸ்டேஜ், அது வந்து ஒரு அப்யூசிவ் ஸ்டேஜில் வந்து கொண்டு போய் நிறுத்தும். என்ன அப்படின்னா அவங்களோட அந்த பார்ட்னரோட ஆங்கர் எல்லாமே உங்களை வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். எமோஷ்னல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், இல்லை அப்படின்னா சைக்கலாஜிக்கல் அப்யூஸ் வந்து கொண்டு போகணும். அவங்களோட வார்த்தைகள் உங்களை அதிகமாக தாக்க ஆரம்பிக்கும். மேனுப்ளேட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது அந்த காதல் ஒரு பயமாக வந்து மாற ஆரம்பிக்கும். அண்ட் அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையான்னு யோசிக்கும் போது ஒரு ஸ்டேஜ் வரும், அப்பாலஜி அண்ட் கில்ட். உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட வந்து சாரி கேட்பாங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நான் சேஞ்ச் ஆயிடுறேன், இந்த ஒரே ஒரு வாட்டி தான், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. தே ரிமைண்ட் ஆல் யுவர் குட் டைம்ஸ், மேக்கிங் யூ பிலீவ் தட் தே நீட் யூ அப்படின்ற மாதிரி மறுபடியும் நாங்கள் யூ ஃபர்கிவ். தென் இந்த டைம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும்னு நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுவீங்க. பட் சொல்லுவாங்கல்ல, காம் பிஃபோர் த நெக்ஸ்ட் ஸ்டார்ம் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் திங்ஸ் பெட்டராக இருக்கும், மறுபடியும் திங்ஸ் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் நினைப்பீங்க. பட் திங்ஸ் வில் நெவர் சேஞ்ச் அகெயின். அந்த லூப், அந்த சைக்கிள்குள்ளே மறுபடியும் வருவீங்க. தே வில் ஸ்டார்ட் ஹர்ட்டிங் யூ எமோஷ்னலி, ஃபிசிக்கலி. அந்த சைக்கிள் ஆஃப் ரொட்டீன் வந்து சேஞ்ச் அதே மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ தட் லவ் ஷுட் ஃபீல் சேஃப், நாட் சஃபகேட்டாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களோட ரெட் ஃப்ளாக்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். இட் இஸ் நெவர் டூ லேட். யூ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் டேக் கேர். ரெக்கக்னைஸ் வெதர் யூ வாண்ட் டு ஸ்டே இன் தட் ரிலேஷன்ஷிப். அண்ட் இது ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் வந்து லவ்வர் மூவியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் லவ்வர் மூவி பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்டில் உங்களோட வியூஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.